நீங்க கரும்பு போட்டுட்டு தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற விவசாயியா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். எல்லாருக்கும் வணக்கம். பாலைவனமா இருந்த இடம் எப்படி சோலைவனமா மாறப்போகுது அப்படிங்கிறதுல இன்னைக்கு டே 4. ஸோ காலையில எந்திரிச்சு வழக்கம் போல அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஒரு இளநீ குடிக்கலான்னு தோணுச்சு. ஸோ அப்பதான் ஒரு சின்ன யோசனை வந்தது. என்ன அப்படின்னா, இளநீல லெமன புழிஞ்சு விட்டு குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாரி அது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும் அப்படியே. ஒரு மாரி ராஜ போதை ஏறும் அது. ஸோ, அதுக்கப்புறம் நான் காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிய பார்த்தேன். ஸோ என்ன அப்டின்னா, இப்ப நீங்க கரும்ப வெட்டி வண்டியில ஏத்துனதுக்கப்புறம் நீங்க அந்த சருவ கொளுத்துவீங்கல்ல, அது மாரி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த சருவ எல்லாத்தையும் ஆள் வச்சு, ஒண்ணு விட்டு ஒரு சாலையில நீங்க போட்டுட்டு, மாட்டு சாணத்தையோ, இல்ல கோழி எருவையோ அது மேல போட்டுட்டு நீங்க தண்ணி விட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு தண்ணி தேவை ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த சருவு தண்ணிய புடிச்சு வச்சுக்கும். மூடாக்கு மாரி பயன்படும். அதுக்கு கீழ நீங்க தண்ணி விட்டாலும் அது ரொம்ப அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அத நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, 21 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டா போதும் நீங்க. இந்த டிப்ப நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தண்ணி தேவை ரொம்ப குறைவா தேவைப்படும். நன்றி, வணக்கம்.